நீங்கள் ஒரு புதிய வியாபாரத்தை செய்கிறதா இருந்தால் அல்ல ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்கிறதா இருந்தால் நீங்கள் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கணும். நீங்கள் தற்போது இலங்கையில் இணையதளம் மூலமாக உங்களுடைய கம்பெனிகளை வீட்டிலிருந்தே பதிவு செய்து கொள்வது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய பதிவுச் சான்றிதழையும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தனிநபர்களின் வியாபார முயற்சிகள் மிகவும் முக்கியமானவை. லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொள்ளாமல் முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு, வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் சமூக பொறுப்புடன் ஒரு நிறுவனம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதை சட்டம் தீர்மானிக்கிறது. இதன் அடிப்படையில் இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கும் சட்டம் 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனிகள் சட்டம். இது தொடர்பாக எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் மற்றும் சட்டத்தரணி ஷாமிலா டாவூட் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார். அவர் நாங்கள் வரவேற்கலாம். வெல்கம். தேங்க்யூ. நாங்கள் ஏற்கனவே ஒரு சட்டம் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்காக நன்றி. நாங்கள் ஒரு இலகுவான கேள்வியிலேருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். இந்த கம்பெனிகள் சட்டம் தொடர்பாக நாங்கள் இன்றைய கதைக்கு இருக்கிறோம். அது ஒரு புதுசாக வியாபாரம் தொடங்க இருக்கிற ஆக்களுக்கும் ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிற ஆக்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதன் அடிப்படையில் நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறது, இந்த கம்பெனிகள் சட்டத்தின் நோக்கம் என்ன? இந்த கம்பெனிகள் சட்டம் நாங்கள் கம்பெனிஸ் ஆக்ட்னு சொல்லுவோம். கம்பெனிஸ் ஆக்ட் மிகவும் ஒரு டெக்னிக்கலான ஒரு சட்டம். ரைட், நீ கம்பெனிஸ் ஆக்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நாட்டில் 2007ஆம் ஆண்டு நீங்கள் சொன்ன மாதிரி கம்பெனிகள் சட்டம் காணப்படுது. அதோட அது தொடர்பான ஒரு திருத்த சட்டமும் காணப்படுது. அது நம்பர் 12 2015. ரைட், அப்போ இந்த இலங்கையில் கம்பெனிகள் தொடர்பான ஏற்புடையாக கூடிய சட்டம் சொன்னால் இந்த கம்பெனிஸ் ஆக்ட். இதை நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே 2007 நாங்கள் சொல்லுவோம் பேரண்ட் ஆக்ட். அதில் வந்தது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகவும் பரந்துபட்ட ஒரு சட்டம். அதில் 534 பிரிவுகள் இருக்குது. அந்த 534 பிரிவுகளும் 23 பகுதிகளாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. அதோட 13 அட்டவணைகள் காணப்படுது. ஆகவே ஒரு கம்பெனி ஒன்றை ரெஜிஸ்டர் பண்ணுறதாக இருந்தால் கம்பெனி சட்டத்தின் கீழ் அதோடைய A to Z எல்லாம் இந்த கம்பெனி சட்டத்துக்கு அமைவாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் அந்த அளவுக்கு இந்த கம்பெனி சட்டம் விரிவானதாக காணப்படுது. இப்போ இலங்கையில் கம்பெனி சட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முதல்ல இருந்த சட்டம் 1982ஆம் ஆண்டு சட்டம். அந்த சட்டம் ஆங்கில சட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இலங்கையில் பொதுவாக வியாபாரம் தொடர்பான வியாபார வர்த்தகம் தொடர்பான எல்லாவற்றுக்கும் அதிக அளவில் ஏற்புடையாகக்கூடிய சட்டம் ஆங்கில சட்டம். ஆனால் 2007ஆம் ஆண்டு சட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட நியூசிலாந்து கம்பெனி சட்டத்தை அதோட மாதிரியை கொண்டதாக இருக்குது. ரைட், அப்போ கம்பெனி சட்டத்தில் இப்போ நாங்கள் சொல்லுவோம் அதில் வரக்கூடிய எல்லா வகையான விடயங்களும் பொதுவாக சில நீதிமன்றங்களுக்கு அதனுடைய நியாயாதிக்கம் பாரப்படுத்தப்படும். அதுபடி கம்பெனிஸ் ஆக்டிங் கீழே இதெல்லாம் இந்த கம்பெனிஸோட தொடர்பான அனைத்து விடயங்களும் கமர்ஷியல் ஹைகோர்ட்டில் தான் அதுக்கான நியாயாதிக்கம் வழங்கப்பட்டிருக்குது. அடுத்து இந்த கம்பெனி ஒன்று எவ்வாறு இப்போ கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட வேண்டும். அந்த ரெஜிஸ்டர் பண்ணப்படுகின்ற போது தான் அந்த கம்பெனி சட்டம் ஏற்புடையதாகும். இல்லாவிட்டால் அது கம்பெனியாக கருதவும் முடியாது. அவை இலங்கையில் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அதுதான் இந்த ரெகுலேட்டராக செயல்படுறது. அதோட நீங்கள் கம்பெனியுடைய பிரதான அந்த கம்பெனி சட்டத்தினுடைய பிரதானமான நோக்கத்தை எடுத்து பார்க்குற நேரம் ஒரு கம்பெனி ஒன்று எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும், அது எவ்வாறு முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும், அடுத்து எவ்வாறு கலைக்கப்பட வேண்டும் போன்ற அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு பிள்ளை ஒன்று பிறந்து அது வளர்ந்து இறக்கும் வரைக்கும் ரைட், அதுக்கு பிறகும் எங்களுக்கு எல்லா சட்டமும் ஏற்புடையது. அதே போன்று கம்பெனி ஒன்று உருவாக்கத்திலிருந்து அது கலைக்கப்படும் வரைக்கும் அனைத்து விடயங்களும் கம்பெனி சட்டத்தால் தான் ஆளப்படும். அதோட கம்பெனிகள் நாங்கள் சொல்கிறது என்னென்னா கம்பெனிகள் ஆர்டிஃபிஷியல் பர்சன். ரைட், சட்டத்தின் கீழ் ஒரு நபராக கருதப்படுறோம். அப்போ சட்டத்தின் கீழ் ஒரு நபராக கருதப்படுற நேரம் எப்படி ஒரு கட்டிடம் நகரலாம், அது தன்னுடைய வேலைகளை செய்யலாம். அவே என்னென்னா கம்பெனி சட்ட நபராக கருதப்படுகின்ற நேரம் கம்பெனி தானாகவே
ஒப்பந்தங்களில் ஈடுபடலாம், தன்னுடைய பெயரில் சொத்துக்களை வாங்கலாம், விற்கலாம். அடுத்து கம்பெனியின் பெயரில் வழக்கு தாக்கல் செய்யலாம், கம்பெனிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யலாம். அப்போ இது முழுமையாக நாங்கள் கம்பெனின்னு சொல்கிற நேரம் ஒரு கட்டிடத்தை நாங்கள் நாங்கள் உணர்றோம். ஒரு கட்டிடம் எவ்வாறு இந்த மாதிரியான சட்ட ரீதியான பொறுப்புடைமைகளுக்கு வரும் என்று. ஆனால் அந்த கம்பெனியை இயக்குறது வந்து இயக்குனர்கள். சரி, அப்போ கம்பெனி இயக்குனர்கள் வந்து பொதுவாக ஆரம்ப சட்டங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கவில்லை. ஆனால் இந்த கம்பெனி சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கம்பெனி சட்ட நபராக ஒரு சட்டத்தின் முன் நபராக கருதப்படுகின்ற போது கம்பெனி அதுவாக சில பொறுப்புடைமை ஏற்கும். அதே நேரம் இயக்குனர்கள் தான் இந்த கம்பெனிகளை இயற்றுறது. அவை இயக்குனர்கள் தவறிழைக்கின்ற போது இயக்குனர்களும் வந்து பொறுப்புடைமை ஆக்கப்படலாம். இந்த சட்டத்தின்படி வந்து என்ன வகையான நிறுவனங்களை ஆரம்பிக்க முடியும்? இது கீழே நான் சொல் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், ரைட்? டைப்ஸ் ஆஃப் கம்பெனின்னு சொல்கிற நேரம் லிமிட்டட் கம்பெனி, அன்லிமிட்டட் கம்பெனி அண்ட் கேரண்டி கம்பெனி. லிமிட்டட்னா இந்த பொறுப்புடைமை வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், வரையறுக்கப்படாத கம்பெனிகள் மற்றும் இந்த உத்தரவாதப்படுத்தப்பட்ட இந்த கேரண்டி கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ லிமிட்டட் கம்பெனிஸ்ன்னு சொன்னால் அவங்களோட அந்த ஷேர்ஸ் எவ்வளோ அந்த பங்குகள் வாங்கியிருக்கிறாங்களோ அல்லது அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சொல்லுவோம், அகவிதிக்கு அமைவாக அந்த பொறுப்புடைமை வந்து மட்டுப்படுத்தப்படும். அன்லிமிட்டட்னு சொன்னால் அது மட்டுப்படுத்தப்படாத பொறுப்புடைமை. உதாரணமாக கம்பெனி நட்டத்தில் போகுமாக இருந்தால், கம்பெனியுடைய கடன்களை அடைக்க வேண்டி வருமாக இருந்தால், இயக்குனர்கள் அல்லது அதில் கம்பெனியோட பங்குதாரர்கள் தங்களுடைய சொந்த சொத்துக்களை விற்று கொடுக்க வேண்டி வரும். அதுதான் அன்லிமிட்டட். அவ்வாறான கம்பெனிகள் இருக்கிறது மிகவும் குறைவு. அது கேரண்டி கம்பெனின்னு சொன்னால் பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய கேரண்டி கம்பெனிஸ் இருக்குது. அதாவது சோஷியல் சர்வீஸ் செய்கிறவங்க, இந்த எஜுகேஷன் இதை ப்ரொமோட் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறவங்க, அடுத்தது சேரிட்டபிள் ஒர்க்ஸ் அப்படி செய்கிறது, என்ஜிஓஸ் இப்படியெல்லாம் என்ன செய்யலாம்னா இந்த கேரண்டி கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணப்படலாம். அவ இந்த கேரண்டி கம்பெனிஸ் எல்லாம் நான் ப்ராஃபிட், இலாபத்தை அடிப்படையாக கொண்டதல்ல. மற்ற இரண்டும் வந்து இலாபத்தை அடிப்படையாக கொண்ட கம்பெனிகள். ஆனால் இந்த கேரண்டி கம்பெனி வந்து இலாபத்தை அடிப்படையாக அடிப்படை இல்லாத அந்த இலாபத்தை நோக்காக கொள்ளாத கம்பெனிகள், ரைட்? அப்போ அவங்களுடைய பொறுப்புடைமை வந்து எப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டிக்கல் நான் சொன்ன அகவிதி உள்ளுக்கு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது கம்பெனி வந்து கம்பெனி வைண்ட் அப் பண்ணுற நேரம், அதாவது கலைக்கப்படுகின்ற போது கம்பெனிக்கு ஏதேனும் கம்பெனி கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் இப்போ ஒவ்வொரு மெம்பர் அதில் உறுப்பினரும் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து செலுத்த வேண்டும். அது வந்து ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு 10,000மோ 20,000மோ 30,000மோ அவங்க விரும்பின மாதிரி போடலாம். அந்த அவ்வளோதான் அந்த அந்த அவங்களோட லைபிலிட்டி இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அப்போ இவ்வாறு 3 வகையாக வகைப்படுத்தலாம்: லிமிட்டட், அன்லிமிட்டட் அண்ட் கேரண்டி கம்பெனி. அப்போ இந்த லிமிட்டட் அண்ட் அன்லிமிட்டட் உள்ளுக்கு வந்து பொதுவாக லிமிட்டட் உள்ளுக்கு நாங்கள் பார்க்குற நேரம் அதை மேலும் வகைப்படுத்தலாம். தனியார் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, ரைட், பொது கம்பெனிகள் அப்படின்னு வரையப்படுத்தலாம். இப்போ தனியார் கம்பெனின்னு சொன்னால் பொதுவாக இப்போ நான் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க வேணும்னு சொன்னால், ஒரு க்ரோசரி ஒன்று ஆரம்பிக்க வேணும்னு சொன்னால் எனக்கு ப்ரைவேட் கம்பெனி லிமிட்டட் ஒன்றை உருவாக்கலாம். ஸோ அது ப்ரைவேட், ரைட்? ப்ரைவேட், அது ஃபேமிலி பிஸ்னஸ் எது வேண்டாலும் இருக்கலாம். அவை ப்ரைவேட் கம்பெனி ஒன்று உருவாக்குறதுக்கு வந்து ஈவன் இப்போது வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாலும் உருவாக்கலாம். அப்போ அந்த ஷேர் ஹோல்டர் டிரெக்டராகவும் வருவார், இயக்குனராகவும் வருவார். அதில் மேக்சிமம் வந்து 50க்கு மேலே 50 உறுப்பினர்கள் தான் இருக்கலாம். அவை இந்த பப்ளிக் கம்பெனிஸை பொறுத்த வரையில் அது ஆரம்ப இயக்குனர்கள் அல்லது ஷேர் ஹோல்டர்ஸ் நான் சொன்னோமே, அதில் பங்குதாரர்கள் வந்து 7 பேர் இருக்க வேண்டும். ஆனால் மேக்சிமம் வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ பேரும் இருக்கலாம். ஏன்னா அது வந்து ஷேர்ஸ் பங்குகளை அடிப்படையாக கொண்டு யார் வேணாலும் பங்குகள் வாங்கலாம், ரைட்? அந்த பப்ளிக் கம்பெனி திருப்பி எங்களுக்கு சொல்லலாம் கோட்டட் கம்பெனி, லிஸ்டட் கம்பெனி, அன்லிஸ்டட் கம்பெனி ஓ அன்கோட்டட் கம்பெனின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தலாம். அப்போ இந்த கோட்டட் லிஸ்டட் கம்பெனின்னு சொன்னால் இந்த பங்கு சந்தையில்
லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனிகள். அவ்வாறு பப்ளிக் கம்பெனிஸ் இப்படி அந்த பங்கு சந்தையில் லிஸ்ட் பண்ணப்படுமாக இருந்தால் அவங்களுடைய பங்குகளோட பெறுமதி வந்து கூடும். ஓகே. அதோட நம்பிக்கை ஒன்றும் இருக்கும். ஏன்னா எவ்வாறு அந்த பங்குகள் கூடி குறையிறத பார்த்துக்கொண்டு இந்த பங்குதாரர்கள் தங்களுடைய பங்குகளை விற்கலாம். ஸோ இவை அனைத்தையும் அது தவிர ஆஃப்ஷோ கம்பெனிஸ் இருக்குது. இப்போ ஆஃப்ஷோ கம்பெனின்னு சொன்னால் வெளிநாட்டவர்கள் என்ன செய்யலாம், இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் எங்களோட கம்பெனி செக்டிங் கீழே. ஆனால் இலங்கையில் எந்த விதமான வியாபார நடவடிக்கைகளையும் அவங்க மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் செய்யலாது. ஆனால் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற நோக்கத்துக்காக வேண்டி மற்ற ஏனைய எல்லா நடவடிக்கைகளும் வந்து அவங்க நாட்டுக்கு வெளியே தான் இருக்கும். உதாரணமாக சில டைமில் அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் ரைட், அதுக்காக வேண்டி ஸ்ரீலங்காவை தெரிவு செஞ்சு அங்கே வந்து அவங்க கம்பெனி செட்டிங் கீழே இந்த ஆஃப்ஷோ கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் அவங்களுடைய வியாபார நடவடிக்கைகள் இலங்கைக்கு வெளியே தான் இருக்கும். இப்போ அப்படி செய்யறதுல நோக்கம் என்னவா இருக்கும்? அப்படி ஒரு இப்போ உதாரணமாக வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனி ஒன்று இது பண்ணுறேன்னு சொன்னால் லோக்கல் இலங்கை சட்டத்துக்கு இது பண்ணுறேன்னு சொன்னால் சும்மா யாருமே கம்பெனி ஒன்று உருவாக்க முடியாதுக்கான பேமெண்ட்ஸ் இருக்குது ரைட். டேக்ஸ் இன்டர்னல் ரெவென்யூ டேக்ஸுக்கு உட்பட்டது. ஸோ அதில் இலங்கைக்கு பெனிஃபிட் இருக்குது, நன்மைகள் இருக்குது. ஓகே. இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து இப்போ எனக்கு ஒரு கம்பெனி ஒன்று திறக்க வேணும், ஒரு தொடங்க வேணும்னு நான் நினைச்சா அதுக்கு என்ன படிமுறைகள் இருக்குது? நான் எப்படி அதை செயற்படுத்தலாம்? அது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு டவுட் ரைட். முதலாவது கட்டாயமாக நான் சொன்ன மாதிரி கம்பெனி கட்டாயமாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட வேண்டும் ரைட். ரெஜிஸ்டர் பண்ணாமல் இல்லைண்டா ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய வியாபாரத்தை ரெஜிஸ்டர் பண்ணும். அது சோல் ப்ராப்பரைட்டர்ஷிப்பாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். அந்தந்த சட்டத்தீக்கில் கட்டாயமாக அவங்க தங்களுடைய பிஸ்னஸ் தங்களுடைய வியாபாரத்தை வந்து பதிவு செய்ய வேண்டும். இப்போ கம்பெனி சட்டத்தின் கீழே பதிவு செய்கிறதாக இருந்தால் முதலாவது வந்து தங்களுடைய கம்பெனிக்கு ஒரு பேர் வைக்க வேண்டும் ரைட். இப்போ நான் அடுத்த மாதம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோன்னு சொன்னால் அதாவது ஒரு பிள்ளையொண்டு பிறக்கிற மாதிரி தான் கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ பேர் ஒன்று வைக்க வேண்டும். அப்போ இந்த பேர் வந்து தாங்கள் நினைச்ச மாதிரியெல்லாம் கம்பெனிக்கு பேர் வைக்க முடியாது. இப்போ நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிவு 6லிருந்து 12 வரையும் வந்து இந்த கம்பெனிக்கு எவ்வாறு ஒரு பேர் ஒன்று வைக்கிறது தொடர்பான சட்ட ஏற்பாடுகள். அவை அந்த சட்ட ஏற்பாடுகள் புறம்பாக எங்களுக்கு செய்ய முடியாது ரைட். உதாரணமாக வந்து பேரொண்டு வைக்கிறேன்னு சொன்னால் எது வேணாலும் வைக்கலாம். லெட்டர்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு பேராக இருக்கலாம், ஒரு மீனிங்லெஸ்ஸாகவும் இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பேர் வந்து இன்னொரு கம்பெனியை ஒத்ததாக இருக்க முடியாது. ஈவன் சில சந்தர்ப்பங்களை வந்து ஃபாரினில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டாலும் வெளிநாடுகளில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டாலும் அந்த பேரை வந்து வைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா பப்ளிக் அந்த அடுத்த இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிறகு அவை அங்கே ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படும். அது மாதிரி இந்த ஸ்ரீலங்கா அல்லது இந்த கவர்மெண்ட் என்டிட்டிஸோட தொடர்பான அந்த மாதிரியான பேர்கள் வைக்க இயலாது. வச்சேன்னு சொன்னால் அங்கே ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படும். இது வந்து அரசாங்கத்தோட தொடர்பான நிறுவனமா அல்லது கம்பெனின்ற ஒரு பிரச்சனை வரும். ஆகவே அது தொடர்பான சட்ட ஏற்பாடுகள் வந்து இந்த செக்ஷன் 6லிருந்து காணப்படுது. ஆகவே பேர் வைக்க முதல்ல நீங்கள் கட்டாயமாக கம்பெனிஸ் ஆக்டை திறந்து பார்க்கணும். ஏன்னா இவன் கம்பெனிஸ் ஆக்ட் தமிழ்லேயும் இருக்குது, அதனால் திறந்து பார்க்க வேணும். அடுத்து வந்து எப்படி நாங்கள் ஏற்கனவே இது பேரொண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா, ஆயிரக்கணக்கில் கம்பெனிகள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கலாம். அப்போ அதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் கம்பெனிஸ்க்கு போய் ஆர்ஓசின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆர்ஓசிக்கு போய் அங்கே ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் ரைட். அந்த டேட்டா பேஸில் வந்து இவங்க சர்ச் பண்ணலாம் ரைட்டு. அது அந்த டேட்டா பேஸ் அல்லது அந்த ஒரு புக் கொண்டு வச்சுருப்பாங்க இன்ஃபர்மேஷன் டெஸ்கில். அங்கே போயிட்டு பார்க்கலாம் தான் வைக்க போகிற அந்த கம்பெனி பேர் யாரும் வச்சுருக்குறாங்களான்றதை பார்க்கலாம். அப்போ அப்படி எல்லாம் வெரிஃபை பண்ணப்பட்டதுக்கு பிறகு அங்கே ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். நாங்கள் சொல்லுவோம் A16 ரைட். அந்த ஃபார்மை நிரப்பி கொடுக்க வேண்டும் ரைட். இதை வந்து ஒன் சைட்லேயும் செய்யலாம், போயும் செய்யலாம்,
அல்லது ஆன்லைன்லேயும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ரைட். அவ இந்த ஃபோமுக்கு அது தொடர்பான சில ஸ்மால் அந்த சார்ஜஸ் ஃபீ ஒன்று இருக்குது. அவங்க நேரடியாக போய் செய்வாங்கன்னு சொன்னால் பிறகு அந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா இல்லையாண்டு அது அந்த அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறான்றது போய் அவங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆன்லைனில் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்க இமெயில் அனுப்புவாங்க. அப்போ இங்கே வந்து நான் சொன்னேன் அந்த ஆர்ஓசி தான் வந்து அவங்களுக்கு தான் இலங்கையில் வந்து அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பாடி, இந்த கம்பெனி விடயங்கள் தொடர்பில். அப்போ அவங்க இந்த கம்பெனி வந்து ஏற்கனவே இந்த சட்டத்து இந்த பிரிவுகளுக்குள்ளாகாமல் இருக்குமாக இருந்தால் அவங்க வந்து அதை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ரைட். அப்படி இல்லாட்டிக்கு அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அதோட வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே ஏதாவது ஒன்றோட ரிசம்பிள் மாதிரி ஒத்ததாக இருக்குன்னா அதையும் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. சில சந்தர்ப்பங்க வந்து வேறு பேருண்டு ப்ரொப்போஸ் பண்ணலாம். அவங்களுக்கு அவ்வாறான அதிகாரம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு பேர் வைக்க விரும்புகிறேன்டா, ஓகே, அது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பொது நிறுவனமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா நான் அதை அந்த பேரை நான் தனியார் நிறுவனத்துக்கும் பயன்படுத்த முடியாது. இல்லை, பொதுவாக வந்து அப்படி பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால் இந்த பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பொதுமக்கள் அதில் வந்து இந்த குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடாது. ரைட். பொதுவாக நாங்கள் கம்பெனின்னு சொல்லிட்டு பேரை தான் பார்ப்போமே தவிர அந்த பின்னுக்கு வரக்கூடிய ப்ரைவேட் லிமிட்டடோ பப்ளிக் லிமிட்டடோ அவ்வளோ நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம். சில சந்தர்ப்பங்கள் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. நான் சட்டத்தில் அப்படி இயலாது. ஏன்னா இந்த பேர் இந்த அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு திருப்பி அது ரெஜிஸ்டர் ஆகி வரும் தானே. அப்போ எல்லா இடங்கள்லையும் அவங்களோட கம்பெனி நேமை முழுமையாக குறிப்பிட வேண்டும். இப்போ எந்த பேரை நான் முழுமையாக எல்லா இடத்துலையும் எந்த ரெஜிஸ்டர்ட் நேம் இருக்குன்னு அந்த நேமை நான் எல்லா இடத்துலையும் என் ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸில் நான் குறிப்பிடணும். அது மாதிரி கம்பெனிஸை பொறுத்தவரை ஈவன் ஒரு லெட்டர் மிஸ் ஆயினாலும் கூட இந்த அந்த அந்த 2 கம்பெனியாக கருதப்படும். இது நான் எக்ஸிஸ்டன்ட் கம்பெனியாக வந்துடும். சட்டத்தில் பதிவு செஞ்சிருக்கிறது குறித்து அதே பேரோட கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். ஸோ அந்த நேம் ஒன்று நாங்கள் ரெஜிஸ்டர் அந்த அப்ரூவ் ஆனதுக்கு பிறகு 2வது இந்த செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த உபவிதிகளை தயாரிக்கணும். நாங்கள் சொல்லுவோம் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம் அல்லது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சொல்லுவோம். இது கட்டாயம். ரைட். இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து என்னென்னா இந்த நீங்கள் என்ன மாதிரி அந்த கம்பெனியை நாங்கள் நிர்வகிக்க போகிறோம். எங்களுடைய கம்பெனி ஸ்ட்ரக்சர் எப்படி, ரைட், சிஇஓ இருக்கிறாரா, டிரெக்டர் போர்டு இருக்கா, அதுக்கு ஏதாவது வேறு போர்ட்ஸ் இருக்கா, ரைட். அப்படி அந்த கம்பெனி ஸ்ட்ரக்சர் அது என்ன மாதிரி நாங்கள் அந்த கம்பெனியோட நடத்த போகிறோன்ற அந்த அனைத்து விடயங்களும் சொல்கிறது வந்து இந்த அகவிதி. ரைட். இந்த அகவிதி கட்டாயம் இருக்க வேண்டும். ரைட். அது 2வது. இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1வது நேம், 2வது இந்த அகவிதி தொடர்பான அந்த ஏற்பாடுகள் இருக்கணும். அடுத்து வந்து இந்த நேமும் அப்ரூவ் ஆகி அகவிதியும் செஞ்சதுக்கு பிறகு சில ஃபார்ம்ஸ் இருக்குது. ரைட். அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டும். அதில் ஒன்று வந்து அஸ் அ ஃபார்ம் 1 த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கம்பெனி, அந்த நேம்ஸ் அந்த விடயங்கள். அடுத்தாவது ஃபார்ம் 18 படி அந்த கான்சென்ட் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டிரெக்டர்ஸ். இப்போ டிரெக்டராக போகிறாங்கன்னா அவங்களோட கன்சென்ட் இருக்கணும், அவங்க சைன் பண்ணணும். ரைட். அடுத்து வந்து கான்சென்ட் ஆஃப் செக்ரட்டரி, ஒரு செக்ரட்டரியோ செக்ரட்டரிஸ். ரைட். ஒன்று இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு செக்ரட்டரி தான் இருக்கிறது, கம்பெனி செக்ரட்டரி. அதுவும் கம்பெனி செக்ரட்டரி வந்து குவாலிஃபைடான செக்ரட்டரி, அந்த அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி செக்ரட்டரியாக தகுதியான இருக்க வேண்டும். அந்த கன்சென்ட் ஃபார்மோட இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் சேர்த்து ஆர்ஓசிக்கு வழங்கப்படுற நேரம் தான் இந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இதெல்லாம் இப்போ உதாரணமாக பப்ளிக் கம்பெனியாக இருக்குமாக இருந்தால் அவங்க எப்படி ஷேர்ஸ், அவங்களோட கேபிட்டல், அது தொடர்பான விடயங்களும் சொல்லப்படணும். இதெல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு தான் கம்பெனி இந்த ஆர்ஓசி வந்து இந்த கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணும். ரைட். அதுக்கு பிறகு தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அது என்ன சொல்கிறது தமிழில், பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும். ரைட். அந்த பிறப்பு சான்றிதழ் அதுதான் இந்த கம்பெனியோட பர்த், பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ், பதிவு செய்யப்பட்ட ஒரு சான்றிதழ் வழங்கப்படும். அதுதான் கம்பெனியோட பிறப்பு. இப்போ அதிலிருந்து கம்பெனி வந்து ஒரு சட்ட நபராக கருதப்படும். ஓகே. இந்த கம்பெனிகள் வந்து தங்களுடைய நிதி நிலைமைகள் குறித்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கிற வேண்டியது அவசியமா? அதை இந்த சட்டம் எப்படி உறுதி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாமா?
எங்களுடைய 2007ஆம் ஆண்டு கம்பெனி சட்டம் ம். இது தொடர்பான பல பிரிவுகளை கொண்டிருக்குது. அதாவது ஒன்று வந்து இதை நாங்கள் வந்து டிரெக்டருடைய பொறுப்புடைமை தொடர்புலையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்று சொன்னால் இந்த இந்த குட் கவர்னன்ஸ்னு ஒரு கோட்பாடு வந்து பொதுவாக இந்த பப்ளிக் கம்பெனிஸ் தொடர்பில், ஏன்னா பப்ளிக் கம்பெனிஸ் வந்து பொதுமக்களிடமிருந்து பங்குகளை பெறுறது, அடுத்தது அதில் கிரெடிட்டர்ஸ் இருப்பார்கள், இன்வெஸ்டர்ஸ் இருப்பார்கள், இவர்கள் எல்லாரையும் பாதுகாக்கிற முறையில் தான் இந்த கம்பெனிஸ் ஓகே. ஆக்ட் இருக்குது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனிஸ் ஆக்ட் 220 பிரிவின் படி, அதாவது கம்பெனி ஒன்று தன்னால் தன் கடன்களை அடைக்க முடியாமல் இருக்குமா இருந்தால் உடனடியாக போர்ட் மீட்டிங் ஒன்று கூட்ட வேண்டும். ஓகே. அப்போ போர்ட் மீட்டிங் ஒன்று கூட்டி அங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டும். நாங்கள் கம்பெனியை கலைக்கிறதா இருந்தால் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பிக்கிறதா, அப்படி கலைக்கிறதா இருந்தால் லிக்விடேட்டர் ஒன்றையும் நியமிக்க வேண்டும். ஓகே. அவை அந்த அளவுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அவை இந்த அவ்வாறு ஒரு மிகவும் அந்த கம்பெனி இன்சால்வெண்ட் அடைந்து கொண்டு போகுமா இருந்தால், வங்குரோத் அடைந்து கொண்டு போகுமா இருந்தால், ஆஹ், ஆஹ், அதாவது ஸ்பெஷல் ஜெனரல் மீட்டிங் ஒன்று கூட வேண்டும். கூடி வந்து கம்பெனியுடைய நிதி நிலைமையை வந்து வெளிப்படுத்த வேண்டும். ஓகே. வெளிப்படுத்தி அதுக்கு வந்து உதாரணமாக கம்பெனியில் இந்த கலைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்படுமாக இருந்தால் டிரெக்டர்ஸ் வந்து இப்போ சில நேரம் சில டிரெக்டர்ஸ் வந்து என்ன செய்யலாம், இல்லை கம்பெனியை கொண்டு நடத்தலாம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவ்வாறு அவர்கள் கொண்டு நடத்தலாம்னு சொல்கிறவர்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டி வரும். ஓகே. அந்த கம்பெனி உண்மையாகவே கொண்டு நடத்த முடியாமல் போகுமா இருந்தால். அது தவிர நீங்கள் எங்களுடைய கம்பெனி சட்டம் தவிர வேறு பல சட்டங்களும் காணப்படுது. ஓகே. ரைட், அந்த சட்டத்தாலேயும் வந்து இந்த பொது கம்பெனி பப்ளிக் கம்பெனிஸ் வந்து இந்த சட்டங்களுக்கும் உட்பட்டதாக அமையும். ஆகவே இதுக்கு கூடுதலாக இந்த ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் தொடர்பாக குறிப்பிடுது. ரைட், உதாரணமாக செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆக்ட், அது மாதிரி கொலம்போ ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், இன்லேண்ட் ரெவென்யூ ஆக்ட் அண்ட் கோட்ஸ் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிஸ், அப்படியெல்லாம் அந்தந்த அதுகளுக்கு உட்பட்டதாகத்தான் காணப்படும். ஆகவே இவை அனைத்தும் கூடுதலாக வந்து இந்த கம்பெனியோட நிதி நிலைமையோட தொடர்பானது. ரைட், நிதி நிலைமையோட தொடர்பானது. அதுதான் நாங்கள் சொல்கிறது இந்த கோஆப்ரேட் கவர்னன்ஸ். இந்த கோஆப்ரேட் கவர்னன்ஸ் அந்த 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 பிரின்சிபல், அந்த கோட்பாடு வந்து எங்களோட கம்பெனி சட்டத்தில் காணப்படுது. அது மாத்திரமல்ல, கம்பெனி டிரெக்டர்ஸ் வந்து கம்பெனி தொடர்பில் கேர் எடுக்கணும், டியூ டெலிஜென்ஸ் எடுக்கணும், தங்களுடைய ஸ்கில்ஸ், தங்களுடைய திறமைகளை வந்து அவங்க வந்து அந்த கம்பெனியை நடத்துறதுக்கு வந்து பிரயோகிக்க வேண்டும். அதே மாதிரி ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால், அதே வேறொரு கம்பெனியில் அவர் டிரெக்டராக வேலை செய்வதாக இருந்தால், அல்லது அவருடைய குடும்பத்தில் ஒருத்தர் வேலை செய்யலாம். ரைட், அதை வெளிப்படுத்தாமல் அந்த கம்பெனியோட குடுக்கல் வாங்கல் செய்கிற நேரம் இந்த கம்பெனியோட நிதி நிலைமை பாதிக்கப்படலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏதேனும் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால் அவை வந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவை இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தொடர்பில் நிறைய ஏற்பாடுகள் கம்பெனி சட்டத்தில் இருக்குது. ஓகே. பட் அந்த நிதி நிலைமைகள் கதைக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது, இப்போ அந்த ஆடிட் செய்கிறதுன்னு சொல்கிறவங்க இப்போ ஒவ்வொரு வருஷமே ஆடிட் செஞ்சு அதுக்குரிய டேக்ஸ் கட்ட வேண்டியது அவசியம் உண்டு. அது இந்த சிறிய வியாபாரங்கள்ல இருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது? கட்டாயம் ஆடிட் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். ரைட், இப்போ உதாரணமாக ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ஸ் நடக்கும். கட்டாயம் இந்த ஆடிட் ரிப்போர்ட் தான் அது முக்கியமானது. ஏன்னா அந்த கம்பெனியோட நிதி நிலைமை, அந்த ஆடிட் ரிப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் அந்த எங்களோட கம்பெனியோட நிதி நிலைமை பற்றி யாருக்குமே தெரியாது. அந்த ஆடிட் மட்டும் அவங்க செய்கிறது மட்டுமே இல்லை, அது வந்து இந்த பங்குதாரர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவங்க அதில் காப்பி ஒன்றும் கொடுக்க வேண்டும். ஓகே. அடுத்ததாக வந்து என்னென்னா இந்த கம்பெனி செக்ரட்டரி, ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து இந்த செக்ரட்டரியோட பொறுப்பு அது ஏன் அது அவ்வளோ அவசியமாக அது தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளாமா? ஏன் இப்போ பொதுவாக வந்து நான் நேரத்தோட சொன்ன மாதிரி கம்பெனி செக்ரட்டரியாக வந்து எல்லாரும் இருக்க முடியாது. இப்போ எனக்கு செக்ரட்டரியல் ஒர்க்ஸ் தெரிஞ்சாலும் கூட கம்பெனி செக்ரட்டரியாக இருக்க முடியாது. ஓகே. அந்த கம்பெனி செக்ரட்டரியாக ROCயில் ரெஜிஸ்டர் ஆகணும். ரெஜிஸ்டர் ஆனது பிறகு தான் அதுக்கு சில தேவைப்பாடுகள் தகமைகள் இருக்குது. ஓகே. அதுக்கு அமைவாகத்தான் அதன் அடிப்படையில் தான் கம்பெனி செக்ரட்டரிஸ் இருக்கலாம். இப்போ அது தவிர உங்களுக்கு தெரியும் சில பேர் இதில் நிறைய அந்த கன்ஃபியூஷன் இருக்கிறது. ரைட், இப்போ உதாரணமாக கம்பெனி நடக்கின்ற போது கம்பெனி மீட்டிங் மினிட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு எம்ப்ளாய்ட் செக்ரட்டரி இருப்பார். அந்த செக்ரட்டரி வேறு, இந்த கம்பெனி செக்ரட்டரி வேறு. அப்போ அந்த செக்ரட்டரி வந்து ஒரு கம்பெனி எம்ப்ளாயி. ஆனால் இந்த ROCக்கு இந்த கம்பெனி தொடர்பான விடயங்கள், கம்பெனியோட
உதாரணம் பேர் மாற்றம் அல்லது கம்பெனியில் ஒரு ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வராரு, கம்பெனியோட டிரெக்டர்ஸ் மாறுறாங்க, இது தொடர்பான அனைத்து இன்ஃபர்மேஷன் இந்த கம்பெனி செக்ரட்டரினூடாக தான் இந்த ஆர்ஓசிக்கு வந்து சமர்ப்பிக்கப்படும். பொதுவாக ரெஜிஸ்டர் பண்ணுற நேரம் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, கம்பெனி யார் செக்ரட்டரின்றதையும் வந்து நியமித்து அவங்களுடைய கன்சென்ட்டோட தான் கன்சென்ட் ஃபார்மும் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். நன்றி. நாங்கள் இப்போ நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு புதிய நிறுவனத்தோட இணைந்து ஒரு வியாபாரம் செய்ய நினைக்கிறேன்டா, அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா, அது ஒரு நம்பகத்தன்மையான நிறுவனம் தானதை நான் எப்படி உறுதி செஞ்சு கொள்ளலாம்? கம்பெனிஸ் ஆக்டில் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன், ரைட்? இப்போ உதாரணமாக நீங்கள் ஆர்ஓசிக்கு போனீங்கன்னு சொன்னால் எந்தெந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு பெறலாம், ரைட்? அதை நான் சொன்ன டேட்டா பேஸும் இருக்குன்னா டேட்டா பேஸில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் செக்ஷன் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏஸ் அ ஷேர் ஹோல்டராக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கம்பெனியோடைய எந்த விதமான அந்த கம்பெனி தொடர்பான அந்த நாங்கள் நேரத்தோடு டிஸ்கஸ் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு காப்பியாக தரலன்னு சொன்னால் நீங்கள் ஆர்ஓசிலையும் போயிட்டு பார்க்கலாம் ஏஸ் அ ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரராக. அப்படி இல்லாமல் இந்த கம்பெனி தொடர்பான டீட்டெயில்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் ஆர்ஓசியில் போயிட்டு பெறலாம். மனிதன அண்மையில் இது சம்மந்தமான விஷயங்களை வாசிச்சுட்டு இருக்கும்போது கண்டேன், இந்த நாங்கள் இப்போ இணையதளம் மூலமாகவே நாங்கள் பதிவு செஞ்சு அதுக்குரிய பதிவு சான்றிதழையும் பெற முடியுமெண்டு. அது சம்மந்தம் அது உண்மை அப்படி நாங்கள் செய்யலாமா? இப்போ நான் ஒரு விடயம் மறந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு, இப்போ இந்த கம்பெனியில் வந்து எஸ் நான் சொன்ன அந்த கம்பெனி பேர் எல்லாம் அப்ளை பண்ணுறேன்னா இணையதளத்தினூடாக செய்யலாம். அதே மாதிரி கம்பெனியோட பதிவு செய்கிறது வந்து ஆன்லைனில் செய்யலாம். அவங்க ஏதாவது தேவையான டீட்டெயில்ஸ் கேட்கலாம், இன்ஃபர்மேஷன் கேட்கலாம், சில ஆர்டிகல்ஸில் தெளிவில்லாமல் இருக்கும்னா அவங்க அதை தெளிவுபடுத்த சொல்லலாம், அல்லது சில வேர்ட்ஸ் எடுக்க சொல்லலாம், ரைட்? அப்படி சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து ஒரு கம்பெனி ஒன்று எவ்வாறு ஆரம்பிக்கலாம்னு நான் சில படிமுறைகள் சொல்லிட்டு இருந்தேன், ரைட்? உதாரணம் ஒரு பேரொண்டு கம்பெனியில் வந்து இந்த அவங்க எப்ரூவ் பண்ணுவாங்களா இருந்தால் 3 மாதத்துக்கு அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணலைன்னு சொன்னால் அந்த பேர் வந்து இல்லாமல் இல்லைண்டா வேறொருவரும் அதே ஒத்த ஒரு நபர் இருப்பாண்டா அந்த அது போயிடும். அவை எல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட கால வரையறைகள் இருக்குது கம்பெனிஸ் ஆக்டில். அதே மாதிரி ஆர்ஓசியில் அவங்களுடைய அந்த நடபடி முறைகளையும் பார்க்க வேண்டும். அப்போ அதை நீங்கள் ஒரு கம்பெனி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முதல்ல எங்களுக்கு ஜெனரலாக பொதுவாக இந்த விடயங்கள் இருக்குது, கம்பெனி சட்டம் ஏற்புடையது, அது பப்ளிக் கம்பெனினா அது தவிர இன்னும் சட்டங்கள் ஏற்புடையதாகின்றது. அப்போ இதெல்லாம் எங்களுக்கு அந்த ஏற்புடையாகக்கூடிய சட்டம் என்னன்னு தெரிஞ்சால் கட்டாயமாக நினைக்கிறேன் நான் ஒவ்வொருவரும் அது தொடர்பான அட்லீஸ்ட் அதை பார்த்து கொண்டாவது ஒரு அறிவை பெறுவார்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கேள்வி இருக்குன்னா, இந்த கம்பெனிகள் வந்து சமூக பொறுப்புணர்வோட வேலை செய்கிறது இந்த சட்டம் எப்படி உறுதி செய்யுது? இப்போ பொதுவாக வந்து அண்மை காலங்களில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்பு தான் இந்த சமூக பொறுப்புடைமை. இந்த ஏன்னா கம்பெனிஸ் வந்து ஆரம்பத்தில் இலாபம் முளைக்கிறது மாதிரி தான் அவங்களுடைய மோட்டிவ்ஸ், ரைட்? இப்போ ஒரு வியாபாரம்னு சொன்னால் நாங்கள் எங்களை முக்கியமாக பார்க்குறது எவ்வளோக்கு இலாபம் அடையலாம்ன்றது. இப்போ வந்து அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு வந்து சமூக பொறுப்புடைமையும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. இப்போ இலங்கை சட்டத்தில் வந்து இந்த சமூக பொறுப்புடைமை தொடர்பான ஏற்பாடுகள் வெளிப்படையாக சொல்லப்படலை. இருந்தாலும் கூட கம்பெனிகள் வந்து தங்களுடைய அந்த நான் சொன்னேன் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கம்பெனி என்ற கம்பெனியை நடத்துகிற அந்த கம்பெனி என்ன வேலை செய்ய போதோ ஒன்று சேவிஸ் வழங்க போகுது அல்லன்னு சொன்னால் த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பொருட்கள் உற்பத்தி செய்து விற்க போகுது. அப்போ இப்போ இருக்கிற கன்சியூமர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த சமூக பொறுப்புடைமையோட கூட இருக்கின்ற அந்த கம்பெனியுடைய பொருட்களை தான் வாங்குறதுக்கு விருப்பம். மற்ற பொருட்களை அவங்க பாய்காட் பண்ணுவாங்க, ரைட்? அவே கம்பெனி எப்போவுமே தன்னுடைய கம்பெனி பேரை வந்து நான் குட்வில் அதை வந்து பாதுகாப்பார்கள். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுதான் இந்த கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புடைமை. ஆனால் ஏனைய நாடுகளில் வந்து நீங்கள் இந்தியாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து சட்டத்திலேயே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்குது, கட்டாயம் கம்பெனிஸ் அதாவது அதை குறிப்பிட்ட அந்த பெஞ்ச் மார்க் இருக்குது, அந்த
இதுக்கு மேல் இருக்கின்ற கம்பெனிஸ் ரைட் அவங்களுடைய annual இன்கம்மோ எனிதிங் அந்த க்ரைட்டேரியா ஒன்று இருக்குது. அதுக்கு மேற்பட்ட கம்பெனிகள் கட்டாயமாக 2% இந்த சமூக பொறுப்புடைமைக்கு அஹ், அஹ், பிரயோகிக்க வேண்டும். ஓகே. அப்படி பிரயோகிக்காவிட்டால் அது ஒரு பெரிய ஒரு குற்றமாக கருதப்படும். ஆகவே கம்பெனிஸ் ஆக்டில் வந்து சிவில் குடியியல் பொறுப்புடைமை இருக்குது, குற்றவியல் பொறுப்புடைமையும் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஃபைனான்ஸ் நிதி தொடர்பான விடயங்கள், அது தொடர்பு வந்து குற்றவியல் பொறுப்புடைமையும் காணப்படுது. அவை கட்டாயமாக ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண முதல்ல அந்த கம்பெனியை ஆளக்கூடிய சட்டம் என்னன்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். டிரெக்டராக ஒருத்தர் பொறுப்பேற்கிறாரா இருந்தால் தனக்குடைய பொறுப்புடைமைகள் என்ன என்பதை வந்து இந்த கம்பெனி சட்டத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் சட்டம் தெரியாதது என்பது ஒரு மன்னிப்பாக வராது. முடியாது. எல்லாரும் சட்டத்தை தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுக்காக வேண்டி தான் நீங்களும் இவ்வாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறீர்கள்னு நினைக்கிறேன். ஓகே. நன்றி. எங்களோட இன்றைக்கு இணைந்து கொண்டு உண்மையிலே இந்த கம்பெனியின் சட்டமானது மிக ஒரு பாரிய அளவிலான ஒரு பெரிய பரந்தளவிலான விஷயங்களை கொண்டிருந்தாலும் முக்கியமான விஷயங்களை எங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் இலகுவாக சொல்லியிருந்தீங்க. நாங்கள் இன்னொரு முறை எபிசோடில் உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி.